எல்லோருக்கும் வணக்கம். நான் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் தலைமை பூசாரியாக இருந்துகிட்ருக்கேன். இந்த தலைமை பூசாரி எப்படின்னு சொன்னால் 7 வம்சாவழி பூசாரி மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பூஜை முறை நடத்தி வந்துட்ருக்கோம். எனது அப்பா தலைமை பூசாரியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மகனான நான் இப்பொழுது தலைமை பூசாரியாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு பதிவுகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எப்படி குலதெய்வத்தை எப்படி வணங்கணும், பித்தர்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், சக்கர வழிபாடுலாம் என்ன, மந்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது பல வழிகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் கலியுகத்தில் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற மாதிரி பல பதிவுகள் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்காக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்காக சப்போர்ட் பண்ணி 7200 தாண்டிட்டாங்க சப்ஸ்கிரைபர். மேற்கொண்டு பார்க்குறவங்க எக்கச்சக்கமான ஃபேன்ஸு, நிறைய ரசிகர்கள் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் இணைஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அதெல்லாம் கேட்க எனக்கு மனசு ரொம்ப தெம்பாக இருக்குது. பரவாயில்ல. ஏன்னா நான் 2 வருடங்கமாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணி அப்படியே தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் என்னை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்துது. அதனால தான் இப்போ மேல்மலையனூர் அங்காளம்மன் டிவி அப்படிங்கிற ஒரு சேனலை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா தினசரி பதிவுகள் வந்தபடி இருக்கும். மேல்மலையனூரில் என்னென்ன நடக்குது, அங்கே என்னென்ன நடத்திட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்டு பல மாவட்டங்கள் பல ஏரியாவில் செய்கிறாங்க. அங்கங்கே பூஜை முறைகள்லாம் செய்கிறது அவங்களுக்கு சரியான முறையில் சரியாக பண்ண தெரியாதால மலையனூர் கோயிலுக்கு நோக்கி இப்போ வந்துகிட்ருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா நேராக மலையனூர் கோயிலுக்கு வந்துடுங்க. நேராக பார்த்துட்டு உங்களுடைய பரிகாரங்கள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு பண்ணணும், அப்படி என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைலாம் எதுக்காக வந்தது, ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாறுதல் ஒரு தேவைன்னு நினைக்கிறவங்க நேராக மலையனூருக்கு வரலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இன்றைக்கி ஏன்னா பொய், பித்தலாட்டம், நிறைய ஏமாற்று பேர் வழிகள் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பரிகாரன்ற முறையில் படத்தை செலவு பண்ணி வீணடிக்காதீங்க. நேராக மலையனூருக்கு வாங்க. உங்கள் பிரச்சனை என்னன்றதை முறையாக பம்பு உடுக்க வச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டாக்டர் பார்க்குறதுனா கூட நம்ம என்ன பண்ணுறோம், முறையாக போய் டாக்டரை பார்த்துட்டு கன்சல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்னென்ன எழுதி கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் அந்த மருந்து என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துகிட்டு காமிச்சு ரிசல்ட்டை பார்த்த பிறகு தான் அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இன்றைக்கி ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இந்த தெய்வ சக்தியில் நிறைய பேர் இல்லாமல், தெய்வ சக்தி இருக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குலதெய்வ அருள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பித்திருக்கள்லாம் வீட்டு வெளியிலே நிற்கிது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. கெட்ட சக்தியானது வீட்டில் ஆட்டி படைக்குது. நல்லா இருக்கிற குடும்பம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே தரமட்ட ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. சார் நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் சார் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. மறுபடியும் அந்த ரேஞ்சை திருப்பி பிடிக்கணும்னு பார்த்தா அவங்களால பிடிக்க முடியல. அதுக்காக பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையுமே பண்ணி பார்க்குறாங்க. அதில் எதுலேயுமே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. அதனால தான் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்தமாதிரி அமானுஷ்ய சக்தியானது நம்மக்கிட்ட பேசணும். பேசும்போது தான் தெரியும் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, எதனால் உங்களை சுற்றி கெட்ட சக்தியாக நடமாட்டம் இருந்துகிட்ருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை அனுபவிச்சுருக்கோம். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியம் தடை, தொழிலில் தடை, எல்லாமே வாழ்க்கையை ஏன்டா வாழறோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நரக வேதனையை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதுக்காக தான் பல மாவட்டங்கள் கேட்டுட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஜனங்க பார்த்துட்டு என்னான்னு கேட்டு போனாங்க. இப்போ மக்களே போய் சொல்லிட்டு வராங்க. மேல்மலையனூர் போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அம்மா கிட்ட பேசி அம்மாவோட என்ன ஏதுன்றது உங்களுக்கு பிரச்சனை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம 2 வருஷத்துலே இவ்வளோ ரீச் ஆகிருக்குன்றது ரொம்ப பரவாயில்லன்ற மாதிரி தோணிகிட்டு இருக்குது. நீங்கள் ஏன்னா தயவுசெய்து எல்லா இடத்துலையும் போய் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. காசு அதிகமாகும்னு நினச்சிக்கிட்டு இங்கே வராமல் விட்டுறாதீங்க. எவ்வளோ ஆகும் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் கர்மா அதாவது இப்போ கர்மாவுக்கு உண்டான பரிகாரங்களே பண்ணலாம். அதுவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது கர்ம பரிகாரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த யாக பூஜையெல்லாம் செய்வாங்க. யாகத்தை வளர்த்துவாங்க.
யாக பூஜை வச்சு செய்வாங்க. அசுவத் மேகத யாகம் சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரேஞ்சில் பண்ணுறக்கூடிய யாக பூஜைகள் தான். அது வந்து அஷ்டகர்ம பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவங்களா 8 விதமான அஷ்டகர்ம பிரயோகம் சொல்லுவாங்க. வசியம், மோகனம், தம்மனம், மாரணம், உச்சாடம்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. அதில் ஏன்னா பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு பிரசன்னங்கள் மூலியமாகவும் ஜாதகம் மூலியமாகவும் பார்த்து அந்த கர்மாவுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை எனது நண்பர் மூலிமா அங்கே நான் செஞ்சிட்ருக்கேன். மலையனூரில் இங்கே நாங்கள் எப்படி இது வந்து எப்படின்னு சொன்னால் செய்வினை கோளாறு, அதாவது இந்த கலியுக வாழ்க்கையில் வந்து போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, பங்காளிகளுக்குள்ள சண்டை, செயல்படுத்த முடியாத நிலை, நம்மளுக்குள்ளே வந்து எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொத்தை பிரிக்க முடியாது. சொத்தை போய் கேட்க போனால் பிரச்சனை வரும். கொடுத்த பணத்தை போய் கேட்க போனால் பிரச்சனை வரும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கோயிலில் வந்து எலுமிச்சம்பழம் குத்துறது, நிறைய எதனா ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்காக எதனா செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போகிறாங்க. எங்ககிட்டே ஒரு சிலலாம் கேட்குறாங்க, அவன் விளங்கக்கூடாதுங்க, அவன் கைகாலெலாம் வந்து எதனா ஒன்று ஆகணும், அவன் எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா முஸ்லீம் வெளியில் போயிட்டு பல ஏரியாவில் வந்து செய்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தோன்னா கை கால் விளங்காமல் போகிறது, ரொம்ப குடும்பத்தில் வந்து வாட்டி வதைக்கிறது, நாளுக்கு நாள் ஆனது அந்த குடும்பம் நலிவு அடைஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் திவாலாக வருது. குடும்பத்தை விட்டே ஓடி போகிற நிலமை வரும். ஊரை விட்டே ஓடி போகிற நிலமை. ஏன்டா நான் வாழ்க்கை நடத்துகிறோம். பார்த்திங்கன்னா 4 பசங்க இருக்கிறாங்க, 4 பேருக்குமே கல்யாணம் பண்ண முடியாது. என்ன சார் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ண தான் சார் அடுத்தவங்களை பார்க்கலாம் பார்த்தா எல்லாமே இருக்கும். படிப்பு, செல்வாக்கு எல்லாமே இருக்கும், பணம் வளம் எல்லாமே இருந்தாலும் கல்யாணம் நடத்த முடியாத சூழ்நிலை. சுபகாரியங்கள் அந்த இடத்துல எல்லாமே தடையாகவே இருக்கும். சார் ஒருத்தனை எப்படியா கரை சேர்த்து விட்டோன்னா அடுத்தது. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக 18 வயசு, 20 வயசு, 21 வயசுலாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி 38 வயசு, 40 வயசுக்கு மேலாம் தாண்டி போயிட்டுருக்கு. பொண்ணு அமையலை. பார்க்குற பொண்ணுலாம் பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்ன ஒன்றும் புரியல சார். எல்லாமே இருக்குது சார். எனக்கு வந்து எல்லாம் இருக்குது, இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பங்காளிங்க ஒட்டுறவு இல்லாமல் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் பேச்சுவார்த்தை இல்லை, பிரச்சனை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள், மனப்பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. அது எதனால் இருக்குது? நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருக்குதா இல்லையா, இல்லை பித்திருக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே நம்ம வந்து அம்மா மூலியமாக தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா யார்கிட்ட கேட்கணும், அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு விஷயங்கள் விடுபட்டிருப்பீங்க, அது எதனால் பாதிப்பு வந்திருக்கு, ஏன் இத்தனை வருஷமாக பாதிப்பு விட்டுருக்கு. ஏன்னா கிரகத்தால் பாதிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் வரும். கிரகத்திலலாம் பாதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம், 2 வருஷம், ஒரு 6 மாதம் இப்படி தான் வரும் எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டாலும். ஆனால் 5 வருஷமாக 6 வருஷமாக நாங்கள் இப்படி தான் சேர்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து தங்கறதுக்கு உண்டான வசதிகள், சாப்பாடு எல்லாமே இருக்குது. 3 வேளையும் சாப்பாடு, அன்னதானங்கள் போட்டபடியே இருக்கும். காலையிலையும் சாப்பாடு உண்டு, மதியமும் சாப்பாடு, நைட்லேயும் சாப்பாடு இருக்குது. தங்குறவங்க தங்கிக்கலாம். இந்த இடத்துலே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கூட தங்கி இருந்து பார்த்துட்டு போகலாம். சார் என்கிட்ட பணம்லாம் இல்லை சார், ஒன்றுமே இல்லாத சார், ரொம்ப நடுத்தருவில் நிற்கிறேன் சார், கையில் 10 ரூபா இல்லாமல் நிற்கிறேன் சார், நாங்கள்லாம் என்ன சார் பண்ணுறது. இந்த அம்மா காலில் வந்து விழுங்க. அம்மா காலில் விழுந்து, அம்மா நான் பண்ணது என்ன பாவங்கள் பண்ணனே எனக்கு தெரியலம்மா, எனக்கு ஏமா இந்த சோதனை காமிங்க சொல்லிட்டு அப்படியே கண்ணு விட்டு அழுங்க. எல்லையில் போய் ஒரு கோயிலுக்கோ, இந்த கோயிலுக்கு தான் இல்லை, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் உட்காந்து கூட கண்ணீர் விட்டு அழுதிங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களிடம் பேசும். அந்த குலதெய்வம் உங்ககிட்ட வந்து நீ அழுவுறது அதுக்கு தெரியும், எதுக்காக வந்திருக்கிற, என்ன குறையாக வந்திருக்க. ஏன்னா அந்த குறைகள் சொல்கிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கே போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த குறைகள் சொல்கிறதுக்காக போகிறதில்ல, ஏதோ கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வருவாங்க. பரிகாரம் என்பதே வந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உட்காந்து கண்ணீர் விடுறதா. எனக்கு தெரிஞ்ச நண்பர் பார்த்துருக்கேன். அவர் என்ன பண்ணுவார்னா பூஜைகள் பண்ணிவிடுவார், சாமிக்கு தேவையான பூஜைகள் அத்தனையுமே பண்ணுவார். அதுக்கப்புறம் திட்டுவார். ஏன்னா சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் திட்டுறது. பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வியாபாரம் நல்லாயிருக்கும். சார் நான் இதுமாரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நீ நல்லா இருக்கிறேன் சார். அப்படியே போகிற ஜனங்க அப்படியே திரும்பி வந்து என் கடையில் வியாபாரம் பண்ணுறாங்க சார். அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு உண்டான இட வசதிகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து படுத்துக்கலாம். பாருங்கள், காது குத்து, மொட்டை அடித்து காது குத்துறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குடோன்லேயே வந்து நைட் தங்குவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 2-3 குடோன் இருக்குது. வந்து இங்கே வந்து படுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது, கோயில் ரூம்ஸ் இருக்குது. கோயில் பக்கத்துலேயே இருக்குது.
என்ன ஒரு 500 கோயில் ரூம்ஸ்னால் வெளியில் ஒரு 1000 2000 அப்படி வரும். இந்த இடத்துல ஆக்கி அன்னதானங்கள் போடுறவங்க போடுறாங்க, அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துல வந்து என்னால் பணம் எந்த இதுவும் என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து ஒரு 7 நாள் ஒரு 11 நாள் அப்படியே இருந்து அம்மாக்கிட்ட வந்து கோயிலை சுற்றி வரணும். கோயிலை சுற்றணும். சுத்தமாக தான், ஏன்னா சிவனுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷமே நீக்கப்பட்டிருக்கிற தலன்னா பார்த்துங்க. சிவன் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து கடைசியாக இந்த இலையில் வந்து தான் அவருடைய சாபமே நிவர்த்தி ஆகுது, சரஸ்வதி விட்ட சாபமே. அப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு மாறுதலே ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில் வந்து மலையாக காட்சி கொடுக்குறார். மலையாக இருக்கிறதே லிங்கம் தான். அதுதான் சொல்லுவாங்க சிவன் ராத்திரி, சிவராத்திரி, மகா சிவராத்திரி. சிவராத்திரியிலே மகா சிவராத்திரி. அதாவது சிவன் வந்து தங்கி இருந்ததால தான் அது மகா சிவராத்திரின்னு பேர். அந்த மகா சிவராத்திரிலேருந்து தான் அவர் கையிலேருந்து அந்த கபாலமானது விடுதலை ஆகிறது. அதுலேருந்து தான் லிங்கமாக மாறுறார். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அன்னதானத்துக்காக சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி 3 வேளையும் போட்டுட்ருக்கோம். காலையிலையும் மதியத்தில். காலையில் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் போட்டுருவோம். மதியம் போனீங்கன்னா 12 1 மணிக்குள்ளே 1 1:30 அந்த மாதிரி ரேஞ்சில் போடுவோம். சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பாடு. 3 வேளையும் அன்னதான சாப்பாடு போட்டுட்ருக்கோம். அதனால் இந்த கோயிலில் வந்து தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டு உங்கள் பிரச்சனை என்ன சொல்லிட்டு அம்மாக்கிட்ட குறைகள் சொல்லிவிட்டு உட்காந்து அழுவலாம், கோயிலை சுற்றலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துருக்குறோம். வெளியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம், லெட்டின் வசதி எல்லாமே இருக்குது, கோயிலை சுற்றி இருக்குது. அதனால் எல்லாமே நீங்கள் வந்து தங்கி இருந்து பார்த்துட்டு போகலாம். என்கிட்ட காசு இல்லை சார், பரவாயில்ல, காசு இல்லாட்டா பரவாயில்ல, அம்மாவை சுற்றுங்க, அம்மாவை நினச்சி அழுவுங்க. அம்மா நிச்சயமாக உங்களுடைய கண் பார்வை உங்கள் மேலே படும். ஏன்னா இந்த கோயிலே வந்து ஒரு சக்தி பிறப்படமாக இருக்குது. கோயில் எல்லை இருக்குது, சுடுகாட்டு எல்லை தான் இந்த கோயிலே. அதனால் இந்த கோயிலில் உட்கார்ந்து அழுதும் போது அம்மாவுக்கு உன்னுடைய கண்ணீர் குறைகள்லாம் தெரியும். ஏன்னா பெற்ற அப்பா அம்மாவாலே உங்களுடைய கண்ணீர்கள் வந்து குறைக்க முடியாது. அது குறைக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். ஏன்னா முப்பிறவே இல்லையா, ஆதிசக்தி ஆனவர் அரும்பொருளே வாவா, அங்காள ஈஸ்வரி அருகினில் வாவா, மோதியையின் சிரமறுத்த முதலே வாவா, மும்மூர்த்தி படைத்தவளை முன்னே வாவா. 3 பேரும் அவங்க தான் படைத்தாங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதனால தான் அந்த ஆதிசக்தி அவ. தச்சனுக்கு தாட்சாயணி என்ற பெண்ணாக பிறக்கிறாங்க. முதல்ல வந்து ஆதிசக்தி தான். 2வது தச்சனுக்கு மகளாக பிறந்த தாட்சாயணியாக பிறக்கிறாங்க. ஆதிசக்தி தனக்கு பெண்ணாக வேணும்னு சொல்லிட்டு தச்சன் வந்து காத்துட்ருக்கான். தன்னுடைய பெண்ணாக பிறந்தால் நமக்கு வந்து அந்த பவர் கூடுமே சொல்லிட்டு அவனுடைய தவத்தில் தான் வந்து தாட்சாயணி என்ற பெண்ணாக பிறக்கிறாங்க. 3வது பிறவி தான் அங்காளம்மன். அந்த அங்காளம்மன் தான் இங்கே இருக்கிறது. மலையரசன் பட்டணமாக இருந்தது, மலையனூராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ற பேரில் இருந்தது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது எத்தனை பேர் அன்னதானம் பாருங்கள், எவ்வளோ பேருக்கு அன்னதானங்கள். அந்தளவுக்கு அன்னதான நன்கொடையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கேன் வச்சுருக்கு. அன்னதானத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, என்ன தேவையோ வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கையாலையும் வந்து சமைச்சும் போடலாம். தேவையானது வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிதி உதவி செய்யலாம். அரிசி தானமாக கொடுக்கறது, பருப்பு தானம். ஏன்னா இதெல்லாம் வந்து நவகிரகங்கள், 7 நவகிரகங்களுக்கு உண்டான தானியம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே தானமாக கொடுக்கலாம். எனக்கு கிரகத்தால் ஏற்படுக்குதுங்க, எனக்கு வந்து ஏதோ கிரகங்கள் தான் ஏதோ வாட்டி வதைக்குதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னால் அந்த பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, கொண்டைக்கடலை எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நவகிரகங்களுக்கு உண்டான தானியங்கள் தான். நவதானியங்கள் என்று பேர். அந்த நவதானியத்தை வந்து நம்ம கொடுத்தோம்னாவே நம்மளுடைய பிரச்சனையாவது விடுதலை ஆகுது. நவதானியத்தில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க, நவதானிய தீபங்கள். அதிலே வந்து எண்ணெய் போட்டு அதில் வந்து நவதானியங்களை போட்டு தீபத்தை ஏற்றுற பழக்கம் உண்டு. அதாவது அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு தானியம் வந்து கோதுமைன்னா சூரியன், சந்திரனுக்கு வந்து அரிசி, அதுதான் அரிசி வந்து தானமாக கொடுத்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மயான காளி. இந்த காளி தான் வந்து பூஜைகள், காவ பூஜை கொடுக்குறதுல இந்த மயான காளிக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்தோம்னா ஒரு பரிகாரன்ற முறையில் ஒரு பூஜைகள் போட்டிங்கன்னா கூட போதும். காளி பூஜைக்கு தேவையான அத்தனைகளும் செய்தனாவே நம்மளுடைய பிரச்சனையானது அந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆகும். அதை நான் கொடுத்துட்ருக்கேன். வந்து அதுக்கு என்ன ஏதுன்னு பாருங்கள். அம்மாவுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிங்க. ஆடு, கோழி, பன்றி, முப்பூசை செய்வாங்க பெரியாய் அம்மனுக்கு. அதே மாதிரி வந்து இந்த காளி அம்மனுக்கும் செய்யலாம். நல்லா இருந்தாலும் செய்யலாம், கெட்டு போனாலும் செய்யலாம். அம்மா வேண்டிங்க, அம்மா நான் இது மாதிரி இருக்கேன், இன்றைக்கி நான் வந்துக்கிறதே கஷ்டத்தோடு தான் வந்திருக்கேன், அடுத்த தடவை வரும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வரணும் இந்த கோயிலுக்கு.
அதான் நீங்கள் பெரியாய் அம்மனை பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு தான் பெரியாய் அம்மன். பெரியாய் அம்மன்னா எல்லாத்த விட அம்மா தான். இவங்க தான் உலகத்தில் முதல் 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடம் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னால் பெரியாய் அம்மன். அந்த பெரியாய் அம்மன் தான் அங்காளம்மன். அந்த அங்காளம்மனுக்கு தான் வந்து முப்பூசை. இந்த பெரியாய் அம்மனுக்கு முப்பூசை ஆடு கோழி பன்றி. அது படுத்துட்டு இருக்கும் போது கேட்டது, எனக்கு வந்து இந்த பூஜைகள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜைகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சந்தோஷமானாலும் கொடுத்துக்கிறோம், கஷ்டமாக இருந்தாலும் கொடுக்குறோம். பிரியாணிகள் செஞ்சு போடலாம். நீங்கள் அன்னதானமாக இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. அன்னதானத்தின் கொடுத்தா நம்மளுடைய கர்மாவானது குறையும். உங்களுடைய கர்மா குறையும்னா அன்னதானத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பெரியாய் அம்மன். இந்த பெரியாய் அம்மன் அப்படியே அண்டத்துக்கு ஆகாயத்தை நிற்கிறாங்க. நிற்கும் போது என்ன ஆகும், பார்த்தா அத்தனை பேருமே மிரண்டுருவாங்க. அதனால தான் அம்மா வந்து, ஏன்னா அந்த பிரம்மனுடைய சிரஸை மிரச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நிற்கிறாங்க, அண்டத்துக்கு ஆகாயத்தை நிற்கிறாங்க அந்த ஆவேசம் கொண்டு. ஏன்னா பிரம்மன் வந்து சிவனை விட்டு விலகிறாருன்னும் போது அம்மாவை வந்து பிடிக்கும் போது அப்படி நிற்கிறாங்க அந்த ஆகாயத்துக்கும் அவங்களுக்கும். அப்போ தான் பார்க்குறாரு மகாவிஷ்ணு, பார்க்குறாரு, சரி இவங்க வந்து இப்படி நின்ன கோலத்தோடு நின்னா பார்த்தா சரி வராது சொல்ல அம்மாவை சாந்தப்படுத்துறதுக்காக படுக்க வச்சு அதை சுற்றி லிங்க பூஜை செஞ்சு எல்லாம் யாக பூஜைலாம் செய்கிறாங்க. யாக பூஜை செய்து தணிக்க வைக்கிறாங்க. அம்மாவை தனிச்சு வச்ச பண்ணி தான் அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன பூஜை வேணும்னு சொல்லும் போது தான் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஆடு கோழி பன்றி முப்பூசை இடுங்க. இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா செலவாகும். ஆடு கோழி பன்றி முப்பூசை இட்டு அம்மாவுக்கு பால் கூட அபிஷேகம்லாம் செய்யணும்னா 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவாகுது. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பெங்களூர் இவங்கெல்லாம் வந்து கிராண்டாக செஞ்சுட்டு போகிறாங்க. அம்மாவுக்காவது அபிஷேகம் செய்வாங்க. அவங்களுக்கு எத்தனை கூடன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை கூட பால் அபிஷேகம் செய்யலாம். அம்மா வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த பெரிய பூஜையை நான் செய்யணும். பெரிய ஆண்டவர் பூஜை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மண்ணிலே செய்வாங்க. இன்றைக்கும் வந்து ஒரு ஆத்தங்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணிலே செஞ்சு அப்படியே திருவிழா சூப்பராக கொண்டாடுறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாகுது. மண்ணாலே உடனே கொஞ்ச நேரத்தில் அது அம்மாவாக கைப்பிடிச்சா உடனே அம்மாவாக மாறிடுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த கோயிலுடைய ஐதீகம் என்னன்னு சொன்னால் சித்தாங்க கட்டிக்கிட்டு, சித்தாங்கன்னா இதுதான் அதான் கஞ்சுலி வேஷம் போட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த கஞ்சுலி வேஷம் வேண்டிக்குவாங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கிட்டு போனேன், அந்த ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது அம்மாவுக்காக இந்த வேஷம், ஏன்னா அந்த அம்மாவே இந்த வேஷத்தோடு தான் இந்த மலையனூருக்கு வந்தாங்க. அதனால் இந்த வேஷத்தை போடணுன்றதுக்காக தான் அம்மாவுக்காக இந்த வேஷத்தை ஏந்தி நிறைய பேர் கஷ்டங்கள் வர்றவங்க அத்தனை பேருமே இந்த வேஷத்தை வந்து ஏர்வையாக எடுத்துக்கிட்டு அம்மாவை வணங்கிட்டு போவாங்க. அம்மா நான் அடுத்த தடவை வரும்போது உன்னுடைய கோலத்தோடவே வரேன், நான் அவ்வளோ மனக்குமரோடு வந்திருக்கேன், என்னுடைய கொஞ்சமாவது சேஞ்சஸ் பண்ணி கொடு, சேஞ்சஸ் பண்ணி கொடுத்த உடனே உனக்கு நான் வந்து இந்த வேஷத்தை நான் போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. அம்மா அடுத்து இதுவே வந்து அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் கொடுப்பாங்க. இந்த கோயிலில் வந்து அழுதுட்டு போனவங்க யாரும் திரும்பி வந்து மறுபடியும் பிரச்சனைன்னு வந்தது கிடையாது. நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் வந்து உட்காந்திங்கன்னா அம்மாவை வந்து மனதில் வேண்டிக்கிட்டு, எனக்கு இந்த குறைக்காக வந்திருக்கம்மா, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அம்மாவுக்கு சொல்லி அப்படியே அழுதுகிட்டு இருக்கணும். நம்மளுடைய கண்ணீர் வந்து இந்த எல்லையில் விடும் போதே அடுத்த தடவை வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறும். அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதனாலே நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு கஷ்டமாகுதா, உட்காருங்க சார், உட்காந்து தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட வந்து சக்தியை வந்து வாங்கிட்டு போங்க, எனக்கு தைரியமான சக்தியை கொடுமா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, என்னை சுற்றி எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வாழ்க்கை நடத்துகிறதா இல்லையானே தெரியல. ஏன்னா அவங்கள மட்டும்தான் நம்ம அண்டி பிடிக்கணும், வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்காது. ஓடி தான் ஒழியணும். ஒழியாமல் இருக்கணும்னா அந்த தெய்வங்களை தான் நம்ம பிடிக்கணும். குலதெய்வத்தை பிடிச்சிக்கலாம், பித்திருக்களை பிடிக்கலாம், இது மாதிரி அங்காளம்மன் கோயிலுக்கு வந்து அவங்கள வந்து பிடிச்சிக்கலாம். எந்த தெய்வமாவது எனக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக வந்து அம்மாவுடைய காலை தான் விழணும். ஏன்னா பிறவி என்பது என்ன, கணவனும் மனைவி, இந்த கணவன் என்பவர் வந்து நீர் ஊற்றுவன், மனைவி என்பவள் மண்ணுக்கு சமம். அந்த மண்ணும் நீரும் சேர்ந்தால் வந்து எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. அந்த விதையை கொடுக்கணும். அந்த விதையை கொடுக்குறது யாருன்னா அந்த இறைவன் மட்டும்தான். அந்த விதையை கொடுத்தா தான் அந்த நீரும் மண்ணும் சேரும்போது தான் அது வந்து வளர்ச்சி அடையுது. இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, கரம்பாவே தான் கிடக்கும். நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ யார் தரணும்? எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் அம்மாக்கிட்ட வந்து அழுவணும், உட்காந்து அழுவணும். 108 தடவை சுற்றலாம். இதெல்லாம் போட்டிருக்காங்க ஆதி காலத்து சூட்சமங்களில். 108 தடவை கோயிலை சுற்று, உன் மனசில் வேண்டு, நீ உட்காந்து பேசுகிற நேரம் அம்மாவை காது கேட்குற மாதிரி பேசு, உட்காரு, அழுவு. உன்னுடைய குரல் வந்து இறைவனுக்கு கேட்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே அவங்களால் படைக்கப்பட்டது தான். அவங்க நினச்சினா ஒரு நிமிஷத்துலேயே அதை மாற்றி போடக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. டாக்டர் கூட கடைசியில் சொல்லுவாங்க, சார் இது எப்படி நடந்துன்னு எங்களுக்கே தெரியாது சார், நாங்கள்
எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கைவிட்டாலும் அந்த இறைவனை வந்து உங்களை கைவிட மாட்டான். உங்களுக்குள்ளே என்னென்ன அமானுஷ்ய சக்தி இருக்குதோ அத்தனை விஷயம் அவன் வச்சுருக்கிறான். அவனுக்குள்ளே என்னென்ன திறமை இருக்குது, நீ எதில் முன்னுக்கு வரணுங்கிறது எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அவங்கள பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் தெளிவு பெற முடியும். நமக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறைவனோடு தான் கலந்து எல்லாத்தையுமே செய்வாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏஆர் ரஹ்மான் போய் அமெரிக்காவில் போய் சொல்கிறார், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறார். ஏன்னா நீ என்ன சாதனை பண்ணாலும் உன்னுடைய உழைப்பு இருந்தாலும் அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நீ அந்த இடத்துக்கு போக முடியும். இல்லைன்னு சொன்னால் அந்த எல்லையை தாண்ட முடியாது, எல்லைக்கு போகவே முடியாது. நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன்னா இறைவனுடைய அருள் எனக்கு முழுமையாக இருக்கிறதால தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வருவாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனாக வந்து அம்மாவோடைய கஞ்சுலி வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே கதறி, அப்போ அம்மாவுக்கே எந்த மாதிரி வேஷங்கள் பிரச்சனைக்கு பாருங்கள். ஏன்னா இது இறைவனுக்கும் எல்லாருக்கும் பொருந்துன்றதுக்காக தான் அவங்க அந்த வேஷம்லாம் போட்டிருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த வேஷத்தை எடுத்துருக்க மாட்டாங்க. இறைவனால் நினச்சா அதை மாற்றி அமைக்க முடியாதா? அவங்க எல்லாத்தையும் அதை தூக்கி போட முடியாதா? அந்த சாபம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். இன்றைக்கி நம்ம எல்லார்கிட்டையுமே சாபம் வாங்கிட்டுருக்கோம். அண்ணன் தம்பி சாபம், அக்கா தங்கச்சிங்க சாபம், சொத்துல சாபம், பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக விரதம் இருப்பது வந்து பல வழிகளை வச்சுருக்காங்க. மௌன விரதமாக இருக்கிறது, சாப்பிடாமல் விரதமாக இருக்கிறது. அவங்களுக்காக கறி மீன் வந்து கூட இந்தந்த நாளில் தான் செய்யணும்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த நாளெலாம் செய்யக்கூடாதுன்னு அப்படி வச்சுருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க இறைவனோடவே. அது ஏன்னா அந்த ஞாபகம் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கா சார், ஒரு சிலர்லாம் பார்ப்பேன், சார் இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன் சார்னு சொல்லுவார். கரெக்டாகவே சாப்பிட்றதே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நகரும்போது, அம்மனுடைய இறைவனுடைய பயணிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து கிளியர் ஆகிடும். அதனால் விரத முறைகள்லாம் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். இப்போ வந்து தேவை பிரச்சனைகள் வாரத்தில் 7 நாள்னால் 4 நாளாவது இறைவனை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இல்லைனா காலையிலேயே வந்து இறைவனோட சேர்ந்து போயிட்டு ஒரு கோயிலில் வணக்கம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். இல்லை சாயந்தரம் வரும்போதாவது அந்த கோயிலில் போயிட்டு இறங்கி அம்மானை வேண்டிக்கிட்டு ஒரு சிலர்லாம் உட்காந்து நானே பார்த்துருக்கேன். அவர் எல்லா கோயிலுக்குமே போனார்னா விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போவார். விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அந்தந்த கோயிலுடைய அம்மனை வந்து விசிட்டிங் கார்டு போட்டு அங்கங்கே கொடுத்துருவார். அந்த கோயிலில் போய் உட்காந்து கொடுப்பார். அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் எந்த இடத்துல போய் உட்காந்தாலும் பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்குதா போய் உட்காருங்க, பேசுங்க. நல்ல கருத்துக்கள் பேசும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு உண்டான விஷயங்கள் தானாக நடக்கும். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மயான காளி தான் பார்த்துருக்கீங்க. இந்த காளியோடைய மந்திரத்தை தான் நான் உடற்கட்டு மந்திரமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் கொடுத்த மந்திரம்லாம் அற்புதமாக இருக்குது சார். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கின கட்டினை சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் பாம நம சுவாகா. இந்த மந்திரக்கட்டு கொடுத்துட்ருக்கேன். இந்த உடற்கட்டு மந்திரத்தை வந்து மனப்பாடம் பண்ணிங்க. மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிட்டே வாங்க. உங்களை சுற்றி எந்த வித கஷ்டங்களும் உங்களுக்கு வராது. இந்த சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து இந்த தகவல் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய மேல்மலையில் அங்காளம்மன் டிவிக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.